பள்ளி என்ற ஒரு நாட்டில் புத்த துறவி ஒருவர் எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட நெய்யை ஆராய்ந்து கொண்டிருந்தார். எள் நெய் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது என்ற உண்மையை அவர் அப்பொழுதே கண்டுபிடித்தார். அந்த நெய்யை உடலில் குளிர தேய்த்து நீராட வெப்பம் தணிந்து உடல் நிதானமாவதை அவரால் உணர முடிந்தது. துறவியின் இந்த கண்டுபிடிப்பு அரசனுக்கு தெரிவிக்கப்பட்டது. பகுவன் என்ற அரசன் எள் நெய்யின் நற்குணங்களை தெளிவாக கேட்டறிந்தார். பின்பு சோதனை செய்து பார்த்தார். அதன் விளைவுகளை தன் கண்ணால் கண்டுணர்ந்தார். எள் நெய்யில் அற்புத பலன்கள் இருப்பது உண்மைதான் என முடிவாகியது. எள் நெய்யின் பயன்களை அனைவரும் பெறும் வகையில் மக்களுக்கு அறிவிப்பு செய்தான். மக்கள் அனைவருக்கும் எள் நெய் வழங்கப்பட்டு அதன் பயன்களும் விளக்கப்பட்டன. எள் நெய்யை பெற்ற மக்கள் அதனை தங்களது உடல் முழுவதும் பூசிக்கொண்டனர். பின்பு அவ்வூரில் ஓடக்கூடிய தீபவதி என்ற ஆற்றில் இறங்கி நீராடிய போது தங்களது உடலில் புத்துணர்ச்சி பரவுவதை கண்டு மகிழ்ந்தனர். தீபவதி ஆற்றில் நீராடிய ஞாபகத்தை தீபவதி குளியல் அல்லது தீபவதி நதி ஸ்நானம் என்று சொல்ல ஆரம்பித்தனர். இந்த தீபவதி குளியலே இன்று தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய தலைமுறையினருக்கு மெய்க்கதைகளை முன்னின்று எடுத்துரைப்போம். அனைத்து MTV நேயர்களுக்கும் இனிய தீபாவளி ஸ்நான பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.